ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிஏ இன்டர்மீடியேட்டுடைய ஆடிட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் நம்பர் 2, அதாவது ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், அதை பற்றிலாம் பேசுவோம்ல, இன்டர்னல் கண்ட்ரோல் அதை பற்றி பேசுவோம்ல. அந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 50 MCQs. இது வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இந்த கொஷினை கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக அப்படி அசால்ட்டாக பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி we have designed. Okay, so question number 1 பார்த்துடலாமா? In a scenario where an auditor discovers middle of the audit that the client or the industry faces new regulatory scrutiny, increasing the inherent risk, இதுக்கு நம்ம எப்படி அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எக்ஸ்பிளைன் தி கொஸ்டின். நம்ம ஆடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நம்ம ஒரு மாதிரி நம்ம பிளானிங் போட்டு வச்சுருப்போம். மிடில் ஆஃப் த ஆடிட்டில் ஜஸ்ட் நம்ம ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 10, 15, 20 days இன்டு த ஆடிட் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல வந்து ஒரு நியூ ரெகுலேட்டரி ரெஜிமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சேஞ்ச் வருது. இதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடிட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ இந்த அளவுக்கு வந்து ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வேணும்னே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணியோ இல்லை டாக்ஸஸை கம்மி பண்ணணுமோ ஏதோ ஒன்று நினைப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க்கெல்லாம் இப்போ அதிகமாகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் பாயிண்ட் வந்து நாட் எது ஆன்சர் அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லை, ஏன் வந்து ஏங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட். ஸோ பாருங்கள், மற்ற 3 ஏன் தப்புன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், மெட்டீரியாலிட்டி லெவல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நான் உனக்கு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலேட்டரி சேஞ்சுக்கு முன்னாடியும் அதே 10 லட்சம் ரூபா தான் மெட்டீரியாலிட்டி லெவல் நீங்கள் வச்சுருக்கீங்க. தட் இஸ் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 10 lakhs கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த மெட்டீரியல் இல்லைனா நாட் மெட்டீரியல் அப்படி சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ ரெகுலேட்டரியில் ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ மெட்டீரியாலிட்டி அப்படி 10 lakhs தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே ரெஸ்பாண்டே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மெட்டீரியாலிட்டிங்கிறது 10 lakhs இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் நடக்கும்னு நீங்கள் கணிச்சிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் அவங்க ஓவர் ஸ்டேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா எக்ஸ்பென்சஸ் வந்து அண்டர் ஸ்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துலலாம் தான் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கும் நீங்கள் கணிச்சிருப்பீங்க இல்லையா. அதில் நிறைய மாற்றங்கள் இப்போ வந்திருக்கும். ஏன்னா ரெகுலேட்டரி சேஞ்ச் இருக்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட் வந்து வேறு மாதிரியான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடையோ இல்லை வேறு மாதிரியான ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட் இந்த அக்கௌண்ட்ஸையும் செய்ய போகிறாங்க. அப்போ அந்த மிடில் ஆஃப் த டே, அதாவது மிடில் ஆஃப் த ஆடிட்க்கு மிட் ஆடிட்க்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்கும் நீங்கள் ஒரு 5 ஸ்பாட்டை கவனிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அதே 5 ஸ்பாட்டில் தான் இப்பயும் இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, மாறி இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் 10 லட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்ஹெரண்ட் ரிஸ்கில் மாற்றம் இல்லாமல் இருக்கா? மாற்றம் இருக்கே. அப்போ இன்ஹெரண்ட் ஒன்றுமே இல்லை. மிட் ஆஃப் த ஆடிட்க்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிறீங்க சேல்ஸில் தான் நிறைய இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் சேல்ஸ் எல்லாமே போகஸ் சேல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் நிறைய இன்ஹெரண்ட் ரிஸ்க் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மிட் ஆடிட்க்கு அப்புறமா ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க டேக்ஸில் தான் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டேக்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுல இல்லை டேக்ஸ் பேமெண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுல அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது உங்களோட என்டையர் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாமே மாறி ஆகணும்ல. பிகாஸ் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி யூ தாட் சேல்ஸ் வுட் பி ஓவர் காஸ்டட் பை யூசிங் போகஸ் சேல்ஸ் ஆர் கோஸ்டிங். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆஃப்டர் தி மிட் ஆடிட்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ப்ராபப்ளி அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து they're going to concentrate more on, அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க எது ரிலேட்டடாக அப்படின்னு கேட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இது வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சேல்ஸ் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, அப்படி இல்லை. இப்போ வந்து அவங்க டேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வர பார்க்குறாங்க, ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஃப்ராடுலண்ட் வேலை கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஹெரண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி இருந்த டவுட் இப்போ மாறி அந்த ஏரியா இல்லை, இப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ரெவென்யூ ரிமைன்ஸ் சேம் 400 crores. ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியாலிட்டி லெவல் ஸ்டில் 10 lakhsல வச்சுருக்கீங்க. பட் தட் டசன்ட் மீன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளானிங் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதே ஏரியாவை இப்பயும் கவர் பண்ண முடியுமா? ஜஸ்ட் பிகாஸ் மெட்டீரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பண்ண முடியாது. அப்போ இன்ஹெரண்ட் ரிஸ்க்குங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது, அது இன்னும் ஹை ரிஸ்க் ஏரியாஸ்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்டையர் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எல்லாமே மாறி தான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் மெட்டீரியாலிட்டி டஸ் நாட் சேஞ்ச், இட் டசன்ட் மீன் தட் உங்களோட ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஷால் ரிமைன் த சேம் அப்படின்னு கிடையாது. Materiality is different. Materiality is totally relatable only to quantity of misstatements, quantifying. ஆனால் இன்ஹெரண்ட் ரிஸ்கோட ஏரியாவே மாறும்போது உங்களோட என்டையர் பர்ஸ்பெக்டிவ், நீங்கள் என்ன மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும், எந்த இடத்த ஹை ரிஸ்க் ஏரியா நீங்கள் கவர் பண்ணணும், என்ன ஏது எல்லாமே மாறும். ஸோ
கண்டிப்பாக பி ஆப்ஷன் கிடையாது. சி ப்ரொசீட் வித் ஒரிஜினல் ப்ரோக்ராம். எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும்? ஒரிஜினல் ப்ரோக்ராமில் ப்ரொசீட் பண்ண முடியாது. அடுத்தது delegate the revisions to the engagement team without oversight. இவ்வளோ பெரிய ரெகுலேட்டரி விஷயம் நடந்திருக்கு, எதுவுமே நம்ம பேசாமல் நம்ம அப்படியே வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் டீமுக்கு இது கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் கொடுத்து ஜாலியாக போய் தூங்க முடியுமா? முடியாது. அதனால தான் ஆன்சர் வந்து ஏ. ரிவைஸ் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட்டட் தட். அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றணும்? ரிவைஸ் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டீட்டெயில்டு பிளான் ஐட்டரேட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுக்கு தான் கீழே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சாலே போதும். கீழே இருக்கிற ரீசனிங்கை படித்து இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக குழம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சால் ஓகே, புரியலன்னா விட்டுருங்க. ஓகே. Question number 2. For the first time audit of a tech startup with volatile revenues, the auditor sets low materiality. This decision impacts what ன்னு கேட்குறேன். முதல்ல கொஸ்டினை நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடுறேன். Imagine perplexity. It's a company, tech startup. ரெவென்யூஸில் ஏகப்பட்ட வாலட்டிலிட்டி இருக்குது, அது நிறைய ஏற்ற இறக்கங்கள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் அது ஒரு டெக் ஸ்டார்ட்டப் வாலட்டைல் ரெவென்யூஸ் ஏறி இறங்கும் போது நீங்கள் வந்து மெட்டீரியாலிட்டி லெவலில் ரொம்ப லோ லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் லோவில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் அக்ரிகேட் ஆகும்போது ஒரு சின்ன லிமிட்டுக்கு வரும்போது அது நீங்கள் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆடிட் ரிஸ்க்குங்கிறது கம்மியாகுது. விச் மீன்ஸ் நீங்கள் நல்லா இல்லாத ஒரு போண்டாவை நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டீங்க. அதுதானே ஆடிட் ரிஸ்க். வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? நல்லா இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு நல்லாவே இல்லை ஒரு தின்பண்டம், அதை போய் நீங்கள் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க, தட் இஸ் ஆடிட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்கன்னா அதுதானே வந்து உங்களுக்கு ஆடிட் ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப லோ மெட்டீரியாலிட்டி நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அப்போ எந்த ஒரு மிஸ்டேக்குமே உங்கள் கண்ணை தப்பாது. ஏன்னா சின்ன லெவல் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை தாண்டினாலே நீங்கள் எது வரலாம் பிடிச்சி உள்ள போட்டுருவீங்க. அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதுவே ரொம்ப வாலட்டிலான இருக்கக்கூடிய ஒரு டெக் ஸ்டார்ட்டப்புக்கு போயிட்டு நீங்கள் நல்லா ஹை லெவல் ஆஃப் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இதுக்கு கீழே எந்த தப்பு இருந்தால் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ எப்போதுமே ஹை மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல நினச்சிக்கோங்க, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்டேபிளாக இருக்கணும், அங்கே இன்ஹெரண்ட் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், டிடெக்ஷன் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். இது எல்லாமே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மெட்டீரியாலிட்டி நீங்கள் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஜாலியாக. இல்லைனா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஃபிக்ஸ் த மெட்டீரியாலிட்டி லெவல் டு த லோ பாசிபிள் எக்ஸ்டென்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்பர் 1, இப்போ லோ மெட்டீரியாலிட்டி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் கம்மியாக பண்ணுறீங்களா? கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் லோ மெட்டீரியாலிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், இன்க்ரீஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மி பண்ணிட்டீங்க. அப்படின்னும் போது இந்த மெட்டீரியாலிட்டி லெவலில் கம்மி பண்ணிட்டா சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் கூட மெட்டீரியல் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கலெக்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் டு மேக் ஷுர் தட் தி என்டையர் நீங்கள் பார்க்குற சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் கூட இந்த லெவலில் கூட கிராஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், when materiality level is fixed so low, அப்போ என்ன அர்த்தம், மற்ற inherent risk, control risk, detection risk has to be kept low. Okay, has to be kept low to the extent possible. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலை லோவாக வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டூ மோர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இதுவே நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜாலி. உள்ளே ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நீங்கள் தான் மெட்டீரியல் லெவலில் ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்களே. ஸோ இங்கே அங்கே சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் பிரச்சனைகளாக இருந்தால் இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் மெட்டீரியாலிட்டி லெவலில் லோவாக வச்சுட்டிங்கன்னா இட் சேஸ் தட் ஒரு 1 lakh தாண்டி கூட மிஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தேடணும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. ஸோ ஆல்வேஸ் லோ மெட்டீரியாலிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு more and more of effort needed from the auditor. அதனால தான் பி. ஓகேவா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு அடுத்தது சி வந்து எலிமினேஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இதில் என்ன சம்மந்தமே இல்லையே. ஏன்னா லோ மெட்டீரியாலிட்டி நீங்கள் லோ ஆக்கிறதுனாலையோ ஹை ஆக்கிறதுனாலையோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு ஆடிட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை. 4th ஒன், நீங்கள் மெட்டீரியாலிட்டி லோவாக செட் பண்ணால் ஹை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தேவைப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மெட்டீரியாலிட்டி நீங்கள் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியையும் நீங்கள் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஓவராலாக உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகும். I'll tell you what is performance materiality for your sake. உங்களுக்காக நான் ஒரு தடவை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சொல்லித்தரேன். என்னென்னா நீங்கள் வந்து நிறைய குட்டியாக நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறீங்க. இதனுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது தான் அக்யூமுலேட்டட் மிஸ்டேட்மெண்ட். ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஆர் இன் அக்ரிகேட்டட் வித் ஆல் தி அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்த்தா தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வருதா இல்லையான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி வரது தான் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கும் போது அது மெட்டீரியலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் இப்போ என்ன ஆகும், ஒரு ஆடிட்டர் சொல்கிறாரு 10 lakhs மேலே போனால் தான் அது மெட்டீரியல் அப்படி சொல்லிடுறாரு.
இப்போ ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சேல்ஸை செக் பண்ணுறான், அதில் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த மிஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ 10K. ஓகே, ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து 10,000 ரூபாய் ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு ஒரு என்ட்ரியில். இப்போ அந்த பையனுக்கு ஒரு டவுட் வருது. சார் வந்து சொன்னாங்க 10 lakh rupeesக்கு மேலே போனால் தான் மெட்டீரியாலிட்டின்னு. ஆனால் இப்போ நான் இங்கே பார்த்துருக்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு சின்ன என்ட்ரியில் ஒரு மிஸ்டேக் நான் பார்த்துருக்கேன். அதுவே 10,000 ரூபாய்க்கு ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை நான் வந்து all the misstatements put together 10 lakhன்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ இது 10,000 தானேன்னு நான் அப்படியே விட்டுறணுமா, இல்லை இதை நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேட்மெண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணுமா? பிகாஸ் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு இப்போ அந்த பையன் வந்து பேர் அப்பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பாஸ் வந்து என்ன பண்ணுறான்னா சேல்ஸில் ஒரு 10K மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறத கவனிக்கிறான். அதே மாதிரி கூட நேத்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நேத்ரா என்ன பண்ணுறான்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடாக வந்து அவள் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அவள் அந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறான். பட் பர்ச்சேஸ் தானே, அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோஸ்ட் பர்ச்சேஸ் நிறைய, அதாவது வந்து நிறைய இல்லாத பர்ச்சேஸ், போகஸ் பர்ச்சேசஸ்லாம் ஆட் பண்ணி பர்ச்சேசஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,000 rupeesக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. என்ன இருக்குது, 1,000 rupeesக்கு எக்ஸ்ட்ராவாக ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. இப்போ நேத்ராக்கு ஒரு டவுட்டு, இந்த 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதை நான் வந்து மென்ஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாது? இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு 50 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் பில் இல்லாமல் ஒரு 50 ரூபாய் இருக்குது. இதுவும் மிஸ்டேட்மெண்ட் தான், பிகாஸ் தெர் இஸ் நோ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக இது எல்லாமே மிஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது 10 lakhs கிராஸ் பண்ணால் மெட்டீரியாலிட்டிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த 50 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதையும் இதில் ஆட் பண்ணணுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 lakhs கிராஸ் பண்ணணும், ஓகே. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது இதில் 50 ரூபாய், இன்னொரு இடத்துல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு 337 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி தனித்தனியாக மிஸ்டேட்மெண்ட்ஸை கவனிக்கும் பொழுது ஆடிட்டர் என்ன சொல்வார்னா, ஆன் த ஹோல் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் சம்மரைஸ் பண்ணும்போது அந்த சம்மரைஸ் பண்ண மிஸ்டேட்மெண்ட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் மெட்டீரியல் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாரா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது இந்த குட்டி குட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஒரு மிஸ்டேட்மெண்ட், பின்னு ஒரு மிஸ்டேட்மெண்ட், சின்னு ஒரு மிஸ்டேட்மெண்ட், DEFGH அப்படின்னா ஏங்கிறது 50 ரூபாய்க்கு மிஸ்டேட் ஆயிருக்கு, அந்த மிஸ்டேட்மெண்ட் 50 ரூபாய், பிங்கிறது 75 ரூபாய்க்கு, சிங்கிறது 350 ரூபாய்க்கு, டிங்கிறது வந்து 5,000 rupeesக்கு மிஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது இந்த குட்டி குட்டி மிஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே நம்ம இன்னொரு ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்னொரு ஃபில்டர் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. வாட் இஸ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபில்டர். இந்த ஃபில்டர்லேருந்து அது எப்போ கீழே போகும் தெரியுமா? இங்கே சேர்ற அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மோர் தேன் எப்படி இருக்கணும், மோர் தேன் 10 lakhs இருக்கணும். 10 lakhs விட அதிகமான அளவு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது கீழே ஃபில்டர் ஆகி போகும். அப்போ தான் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலேருந்து கீழே நான் அனுப்புகிறேன்ல, அந்த ஒரு ஃபுல்லாக எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணி தானே கீழே அனுப்புகிறேன். அது கீழே போகும்போது 10 lakhs விட அதிகமாக இருந்தால் தான் அது கீழே போகும். அப்போ தான் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் இங்கே நான் எதெல்லாம் ஆட் பண்ணுறேன், நான் ஆட் பண்ணி அதோட சம்மரைஸ்டு ஃபிகர் தான் வந்து மோர் தேன் 10 lakhs இருக்கக்கூடாது. அப்போ தான் மெட்டீரியல் கரெக்டாக மோர் தேன் 10 lakhs இருந்தால் மெட்டீரியல். இப்போ இதில் நான் ஆட் பண்ணும்போது 50 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, 75 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, 333 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, 414 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, 5,000 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஓகேவா? 15,000க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, 6,000க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் நான் எதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ரவுண்டில் ஆட் பண்ணணும், எதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அடுத்த ஃபில்டர் ப்ராசஸை பண்ண வேணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஏகப்பட்ட மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு சிங்கிள் மிஸ்டேட்மெண்ட்டை தனியாக எடுக்கும்போது அது மினிமம் 500 rupees தாண்டினா மட்டும்தான் இந்த பாக்ஸ்குள்ளே வரணும், இல்லைனா வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு த்ரெஷோல்டு வைக்கிறாங்களே, 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் இல்லை ஆட் பண்ணி இல்லைனா பண்ணாதுன்னு சொல்கிறாங்களே, இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. புரியுதாம்மா? வாட் இஸ் இட்? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவல் ஆடிட்டர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, 10 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. மெட்டீரியாலிட்டி லெவல்ன்றது 10 லட்சம், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டின்றது வெறும் 500 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹோல்சம், அதாவது 10 லட்சம் ரூபாயில் 500 ரூபான்றது என்ன பர்சன்டேஜ், ரொம்ப 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 மைன்யூட் பர்சன்டேஜ் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆடிட் ரிஸ்க் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை இந்த ரவுண்டில் சேர்த்து அந்த ரவுண்டு அந்த ஃபில்டருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அந்த 10 lakhs கிராஸ் பண்ணதா இல்லையான்னு பார்க்குறீங்க இல்லையா. அதனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி எப்போதுமே எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டர் அவரோட ஆடிட் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம், அதிலிருந்து எஸ்கேப் ஆகலாம். புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
இப்போ இதை புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த கொஷனை பார்க்கணும். அப்போது நீங்கள் லோ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ அங்கே ஹையர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வேணுமான்னு கேட்குறாங்க. ஏன் வேணும்னு நான் கேட்குறேன், வேண்டாமே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் நான் ஒரு அதாவது லோ மெட்டீரியாலிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா நல்லது தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் இஃப் இட் எக்ஸிட்ஸ் 10 lakhனா தான் அந்த மெட்டீரியல் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அதில் எப்படி எனக்கு ஒரு ஆடிட் ரிஸ்க் இருக்கும். இப்போ இதுவே ஓவரால் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்க்கும் போது அது 1 லட்சம் ரூபாயை கிராஸ் பண்ணாலே அது மெட்டீரியல் தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடிட் ரிஸ்க்லேருந்து நான் எஸ்கேப் ஆகிக்கலாம். விச் மீன்ஸ் ஆல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் 1 lakh தாண்டிடுச்சுனாலே நான் பாட்டுக்கு ஜாலியாக போய்ட்டு அட்வான்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுவே நான் 10 lakhsன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் லெவலில், அப்போ என்ன ஆகிடும் 9,50,000க்கு டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டு கொடுப்பேன். அப்போ மெட்டீரியல் லெவல் அப்படிங்கிறத மெட்டீரியாலிட்டி லெவலுங்கிறத நான் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஆடிட் ரிஸ்க்கு எனக்கு அதிகம் தான். அதே மாதிரி மெட்டீரியாலிட்டி லெவல் மட்டும் இல்லாமல் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் கொண்டு வர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் முதல் ஃபில்டர் ப்ராசஸே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தான். அப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆடிட் ரிஸ்க்கு கம்மியாகும். ஸோ போத் மெட்டீரியாலிட்டி லெவல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் ஷுட் பி ஃபிக்ஸ்டு as much low as possible in order to escape from the audit risk. இதை நீங்கள் மறக்காதீங்க. ஓகே, question number 3. okay, which factor would least influence the extent of audit planning for a multinational entity with subsidiaries? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷன் நம்பர் 1, whenever there is a change in foreign exchange rates, அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி பாதிக்குமா? பாதிக்கும். இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட ஆடிட்டை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்தது, ஆடிட்டர் போன வருஷம் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? ஆடிட்டர்ஸ் ப்ரையர் இயரோட அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் இந்த வருஷத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டையோ இல்லை ஆடிட் பிளானிங்கோ ப்ரொசீஜரையோ அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணாது. ரீசெண்டாக மர்ஜர் அஃபெக்டிங் தி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், ரீசெண்டாக மர்ஜர் அண்ட் அக்வசிஷன் நடந்திருக்கு, பெரிய பெரிய மாறுதல்கள் நடந்திருக்கு ஓனர்ஷிப்பில். இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை நம்ம ஆடிட் பண்ணுற விதத்தை மாற்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றும். அப்போ எது மாற்றவே மாற்றாது? போன வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட்டு என்னவா இருந்தால் நமக்கு என்ன, அது இந்த வருஷத்தில் நம்ம எப்படி ஆடிட்டை பிளான் பண்ண போகிறோங்கிறத மாற்ற போகிறது கிடையாது. அதனால ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், சினாரியோ. 4th கொஸ்டின் போயிடலாமா? Do you know what's 4th question? During the audit planning stage, the auditor identifies a very significant-ஆன ரிஸ்க்கை பார்க்குறாரு. இதில் ரெவென்யூ ரெக்கக்னிஷனில் பார்க்குறாரு. ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதிலிருந்து ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த ஒரு மெத்தடே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். நம்பர் 1, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு கஸ்டமைஸே பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிடலாமா? வேண்டாம், அது ரொம்ப அபத்தமாக இல்லை, சில்லியாக இல்லை. யூ ஆர் கவுண்டரிங் அ ப்ராப்ளம், யூ ஆர் என்கவுண்டரிங் அ ப்ராப்ளம், யூ ஷுட் கஸ்டமைஸ் இட். ஏன் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண மாட்டீங்க? கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆப்ஷன். நம்பர் 2, யூ ஹேவ் டு டெய்லர் யுவர் ரெஸ்பான்சஸ் இன்க்ளூடிங் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ்மெண்ட். இது ரொம்ப நல்ல ஆப்ஷன், முடிஞ்சால் அதை பண்ணலாம். 3rd ஒன், டெஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூஷனே டெஃபர் பண்ணுங்கள், தள்ளி போடுங்கன்றாங்க. பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, ஏன் பண்ணணும்? அதை வேண்டாம். ரிலையபிலிட்டி சோல்லி ஆன் மேனேஜ்மெண்ட் என்ன அசர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நமக்கு அதிகத்துக்கு நம்ம உள்ளே போகணும், தேவையில்லையே. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? டெய்லர்ட் ரெஸ்பான்சஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வில் கோ ஃபார் 5th கொஸ்டின். இன் அ கேஸ் வேர் என்டிட்டியோட சைஸ் வந்து டபுள்ஸ் டியூ டு அக்வசிஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணுமா? பிளானிங் ப்ரொபோர்ஷனலி இம்ப்ளைஸ் வாட்? என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணுறோம், அதனோட சைஸ் அப்படியே டபுள் ஆகுது பிகாஸ் ஆஃப் அக்வசிஷன். அப்போ நம்ம பிளானிங் ப்ரொபோர்ஷனட்லி மீன்ஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோங்கிறத இந்த 4 பாயிண்டில் எந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுத்துரைக்குது நம்மளோட பிளானிங்கை நம்ம டபுள் பண்ணுறோன்றது அப்படின்னு கேட்குறோம். நம்பர் 1, மினிமல் சேஞ்சஸ் இஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். கண்ட்ரோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட என்னப்போ நீங்கள் எப்படி மினிமம் சேஞ்ச் பண்ணுவீங்க? அப்போல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் அப்படியே டபுளாக இருக்குது, அந்த சைஸ் அப்படியே டபுளாக இருக்கணும் போது நீங்கள் எப்படி மினிமல் சேஞ்ச் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது. நம்பர் 2, என்ஹான்ஸ்டு பிளானிங் எஃபர்ட். அஃப்கோர்ஸ் என்ஹான்ஸ்டு பிளானிங் எஃபர்ட் தான் எடுக்கணும் பிகாஸ் காம்ப்ளெக்சிட்டி அந்தளவுக்கு இருக்குது. 3வது, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும்? நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து பயங்கரமாக என்ன பண்ணணும்? எவல்யூட் பண்ணணும், லைக் ஹவு டு யூ கால் இட், எவால்வ் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், டெய்லர் மேடாக இருக்கணும், நிறைய சேஞ்சஸை கொண்டு வரணும். இது என்ன ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க? முடியாது. 4th ஒன், reduced documentation. We are talking about doubling of the size of the company and you are talking about reduced documentation. Stupid ஆனீனு. அப்போ answer is B. Next one, advanced question. இது என்ன சொல்கிறாங்க பாருங்க. If performance materiality is set at 60%, எந்த முட்டாளாவது பண்ணுவானா?
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓவரால் மெட்டீரியாலிட்டி 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சிங்கிள் மெட்டீரியாலிட்டி 6 லட்சம் ரூபாய் தாண்டினா தான் நீங்கள் அதை வந்து அடிஷனுக்கே எடுத்துக்கணும், இல்லைனா எடுத்துக்காதீங்கன்றாங்க. நம்ம என்ன வச்சோம்? 10 லட்ச ரூபா மெட்டீரியாலிட்டி வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ட்டு 500 ரூபாய்க்கு வச்சா தான் நல்லது. ஏன்னா 500 ரூபாய் கிராஸ் பண்ணி ஒரு மிஸ்டேட்மெண்ட் வந்துட்டாலே அதை நீங்கள் அடிஷனில் சேர்த்துருவீங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது 10 lakhs தாண்டிச்சு, அது இங்கே வந்துடும். 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஃபில்டரு 500க்கு மேலே போச்சுன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ 500க்கு மேலே வந்து எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி இந்த 10 lakhs கிராஸ் ஆகிடுச்சுன்னா மிஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான், அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், யாராவது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை ஓவரால் மெட்டீரியாலிட்டியோடு கம்பேர் பண்ணும்போது 60% வைப்பானா இந்த முட்டாளாவது? அப்படி வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அசால்ட்டாக ஜாலியாக உட்காந்துக்கலாம், ஆடிட்டர்ஸ்க்கு இருந்தால் வந்துட்டு போதும் தானே அர்த்தம். ஸோ என்ன சொல்லணும் பாருங்கள், இஃப் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி செட் 60% ஆஃப் ஓவரால் மெட்டீரியாலிட்டி ஃபார் அதுவும் ஹை ரிஸ்க் அக்கௌண்ட் தான். அதுவே ஒரு இன்ஹெரண்ட் ரிஸ்க் 0, ஒன்றுமே கிடையாது, கண்ட்ரோல் ரிஸ்க்கே கிடையாது, டிடெக்ஷன் ரிஸ்க்கே கிடையாது. அதனால தான் நான் 60% வச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவங்க ஆடிட் பண்ணுற ஏரியா இருக்கிறதுல ஹை ரிஸ்க் ஏரியாவான். அப்போ நீ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கணும், ஆனால் நீ எதை வைக்கல. இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? ஜாலியாக தூங்குறேன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்பர் 1 ஆடிட்டர்ஸ் டாலரன்ஸ். ஆமாம், நீ என்ன நடந்தாலும் ஜாலியாக இருப்ப போல இருக்குது அப்படி தான் நினச்சிப்பாங்க. ஆடிட்டர்ஸ் டாலரன்ஸ் ஃபார் அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம மிஸ்டேட்மெண்ட்ஸே கண்டுபிடிக்கலாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கலாம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது லோ டிடெக்ஷன் ரிஸ்க்கா? ஏமா சொன்னால் லோ டிடெக்ஷன் ரிஸ்க் வரணும்னா நீ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி 500 ரூபாய் வைக்கணும். அப்போ தான் ஒரு மிஸ்டேட்மெண்ட் 500 ரூபாயை தாண்டிச்சுனாலே உடனே அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை தாண்டி ஓவரால் மெட்டீரியாலிட்டியை கண்டுபிடிக்கிற அந்த அடிஷன் பாக்ஸுக்குள்ளே போய் அது ரீச் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு வந்து 60% ஆஃப் த ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலாக செட் பண்ணிவிட்டு என்ன வாயை அடிக்கிறீங்க அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் லோ டிடெக்ஷன் ரிஸ்க் கிடையாது. இரலவென்ஸா? எப்படி இரலவெண்ட் ஆகும்? ஹை ரிஸ்க் ஏரியாவுக்கு நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலை அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் 60% செட் பண்ணலாம், தப்பு பாஸ். 4th one மேண்டேட்ரி ஃபார் ஆல் அசர்ஷன்ஸ். அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேண்டேட்ரி எல்லாருக்கும் 60% எப்படி அப்ளை பண்ண முடியும்? ஹை ரிஸ்க் ஏரியாவுக்கு கம்மி பண்ணணும். when there is no detection risk, when there is no control risk, அங்கேயாவது பரவாயில்ல நீங்கள் ஏதோ பண்ணலாம். ஆனால் எப்படி நீங்கள் மேண்டேட்ரி ஃபார் ஆல் அசர்ஷன்ஸ் எப்படி சொல்வீங்க? இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்பர். ஆன்சர் ஒருத்தர் பார்த்துக்கலாமா? அப்பாடா, ஓகே. கரெக்ட் ஆன்சர் இஸ் 320 படி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7th question பார்த்துலாமா? An auditor for a recurring client notes no changes in operations but a new fraud risk வருது from the management override. Do you know what do you mean by fraud risk factor? என்ன தெரியுமா? fraud risk factor என்ன அர்த்தம்னா, ஒரு சிச்சுவேஷனை பார்த்த உடனேவே இங்கே நிறைய ஃப்ராட் நடக்க வாய்ப்பே இருக்கே அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தோணுச்சுன்னா அந்த ஃபேக்டருக்கு பேர் வந்து ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர். ஈஸியாக அந்த இடத்துல ஃப்ராடு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அமைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்போ எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட 3வது வருஷம் 4வது வருஷம் நம்ம தான் ரெக்கரிங் ஆடிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே கம்பெனிக்கு நம்ம தான் ரெக்கரிங் ஆடிட் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக ஆப்ரேஷன்ஸ்லையோ இல்லை பிஸ்னஸ்லையோ சேஞ்சஸ் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை நடத்துகிற விதத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே ஃப்ராடு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால், அப்போது நம்மளோட ஆடிட் பிளான் எப்படி இருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியுது ஃப்ராடு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அவங்களோட பிஸ்னஸே அப்படி இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன்ஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சேம் ப்ரொடக்ஷன், சேம் பிஸ்னஸ், சேம் சேல்ஸ் எல்லாம் ஓகே. பட் இப்போ என்னென்னா முன்னாடி மாதிரி வந்து ப்ராப்பரான கண்ட்ரோல் கிடையாது, முன்னாடி மாதிரி ப்ராப்பரான வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது. அதனால் யார் வேணால் என்ன தப்பு வேணால் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படின்னும் போது உங்கள் பிளான் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. நம்பர் 1 ரிமைன் அன்சேஞ்சா? கிடையாது. இன்கார்பரேட் அன்பிரடிக்டபிள் ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயம் இருக்கும். எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷனா? ஐயோ அது எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவீங்க? வென் தெர் இஸ் அ மேனேஜ்மெண்ட் ஓவர்ரைடு இருக்குது, அதனால ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் எப்படி வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் எக்ஸ்க்ளூட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பற்றியும் பிளானிங்கை பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொன்று, த பிளான் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்டாக. நீங்கள் ஒரு ஆடிட் பிளான் போடுறீங்க, அது ஏன் நீங்கள் ஆடிட் பிளான் சொல்கிறீங்க? பிகாஸ் யூ ஆர் பிளானிங் டு டூ த ஆடிட். ஸோ ஆடிட் பிளானையோ ப்ரோக்ராமையோ இல்லை ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோ கொஞ்சம் நம்ம மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் நாங்கள் வந்து 10ஆம் தேதி ஸ்டாக் ஆடிட்க்கு வரோம், நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்தால் தான் உங்களால் அங்கே போய் ஆடிட் பண்ண முடியுங்கிறதுனால நாங்கள் என்றைக்கு வரோன்றதை சொன்னால் தான் அவங்களால ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் சில விஷயங்களை சொல்லலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் போய் ஆடிட் பிளானை போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து அவங்க சைன் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஆடிட் பிளானை செய்யணுன்றது இல்லை. யூ ஆர் இண்டிபெண்டன்ட். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட்டுங்கிறதுனால இட் டசன்ட் ரிக்வயர். அதனால் ஆன்சர் என்னது? இன்கார்பரேட் அன்பிரடிக்டபிள் ப்ரொசீஜர்ஸ். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் 8th question. Which is not a valid reason for modifying the audit program middle of the engagement? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ஆடிட் பிளானை மாற்றவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்னென்னு பார்த்துலாமா? அன்எக்ஸ்பெக்டட் அனாலிட்டிக்கல் ரிசல்ட். அப்போ கண்டிப்பாக நம்ம மாற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம அனாலிட்டிக்கல் ரிசல்ட் எடுக்கும்போது எல்லாமே எகனைக்கு முகனே அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சுன்னா நம்ம பிளான் மாற்றி தான் ஆகணும். பி, கிளைண்ட்டோட ரிக்வெஸ்ட் ஃபார் ஃபீ ரிடக்ஷன். என்னது, ஃபீஸை ரெடியூஸ் பண்ண சொன்னால் நீ இந்த வேலையை ரெடியூஸ் பண்ணுவியா? கிடையாது. சேஞ்சஸ் இன் அசஸ்டு ROIM. ரிஸ்க்கு நீ முன்னாடி லோன் நினச்சிட்டு இருந்தால் இப்போ ஹைன்னு உனக்கு தெரிய வருது, இல்லை முன்னாடி நீ ஹை ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் இப்போ அதில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து லோன் தெரிய வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் மாற்றுவீங்களா? கண்டிப்பாக மாற்றுவீங்க. அப்போ 4th தான் ஆப்வியஸ்லி நியூ இன்ஃபர்மேஷன் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, அப்போயும் நீங்கள் மாற்ற தானே செய்வீங்க. ஓகே 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 கரெக்ட். பி தான் கரெக்ட் ஆன்சர். என்னென்னா அவங்க ஃபீயை ரெடியூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் பிளானை மாற்றுவீங்களான்னு கேட்டால் மாற்ற மாட்டோம். ஸோ விச் இஸ் தி வேலிட் ரீசன் ஃபார் விச் இஸ் நாட் வேலிட் ரீசன் ஃபார் மாடிஃபைங். ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்பு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ நானே பார்க்கும்போது எனக்கே வந்து இந்த 4 ஆப்ஷனுக்குமே ஆடிட் பிளான் மாறுமா இல்லையான்னு நான் தெரிஞ்சாலும் எனக்கு ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் தடுமாறிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி எக்ஸாமில் வந்துருச்சுன்னா விச் இஸ் நாட் அ வேலிட் ரீசன், விச் இஸ் அ வேலிட் ரீசன், இதில் விளையாடுவாங்க வார்த்தையில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ரீசன்ஸில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்தால் அங்கே பிளான் மாறுமா மாறாதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படி எழுதுகிறேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அனாலிட்டிக்கல் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பிளானை நீங்கள் மாற்றுவீங்களா மாற்ற மாட்டிங்களா? மாற்றுவோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, கிளைண்ட் உங்கள்கிட்ட ஃபீஸை கம்மி பண்ணிக்க சொல்லி கெஞ்சுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பிளானை மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்க. இட் ரிமைன்ஸ் த சேம். தேர்ட் ஆப்ஷன், ரிஸ்கில் ஏதோ சேஞ்ச் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ பிளானை மாற்றுவீங்களா? கண்டிப்பாக நான் மாற்றுவோம். பிகாஸ் ஹை ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும், அதனால் ஐ வில் சேஞ்ச் த பிளான். அடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி எனக்கு புது இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி புது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தால் அது ஒரு வேளை கண்ட்ரோல் மெக்கானிசம் சரியில்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணலாம், கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா இருக்கணும் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி பார்த்தா நான் பிளான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றணும், இங்கேயும் நான் மாற்றுவேன். அப்படி பார்த்தா 3த்துக்குமே சேஞ்ச் இருக்குது, ஒன்று தான் மாறலைன்னா அப்போ யூ கேன் சூஸ் பி இஸ் த ஆப்ஷன். இது எப்போதுமே மெயின் எக்ஸாமில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக். அந்த இடத்துல விச் இஸ் நாட் அ வேலிட் ரீசன், விச் இஸ் அ வேலிட் ரீசன் அவங்க வார்த்தையில் விளையாடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3த்தையும் படித்து எப்பப்போ எது நடக்கும்னு எழுதி வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 3 ஒரே ஆன்சராக இருக்கும். ஏதாவது ஒரு 3 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி 99.99% அதான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சப்போஸ் நான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பொறுமையாக கேளுங்க, சரியா? நெக்ஸ்ட் ஒன், அடுத்து பாருங்கள் சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ என்னது, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஆடிட் பண்ண போயிருக்கீங்க, ஓகேவா? அதுவும் அவங்க கிராண்ட் நிறைய ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியாலிட்டி பெஞ்ச்மார்க் ஷுட் கன்சிடர் வாட் இன் பிளானிங் ஃபார் அ நான்-ப்ராஃபிட் வித் கிராண்ட் பேஸ்டு ஃபண்டிங். மெட்டீரியாலிட்டி எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க, ஓகேவா? நம்பர் 1, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா மெட்டீரியாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அசெட்ஸ் ஆஸ் அப்ராப்ரியேட். அடுத்தது ஜீரோ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கருதுனீங்கன்னா மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஜீரோக்கு கொண்டு போக முடியுமா? கேன் யூ பிரிங் த மெட்டீரியாலிட்டி டு ஜீரோ? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஆடிட். அதனால் நீங்கள் ஜீரோ மெட்டீரியாலிட்டி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், உங்களால் முடியாது அது. அடுத்தது ஆடிட்டர்ஸ் டிஸ்கிரிஷன் வித்தவுட் டாக்குமெண்டேஷன். எந்த டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸும் இல்லாமல் நீங்களாக ஒரு மெட்டீரியலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு டவுட் எதில் வரும்? 2 இதில் தான் வரும். ஒன்று ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இன்னொன்று டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனுக்கு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ப்ராஃபிட்டை பேஸாக வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு கிராண்ட் பேஸ்டு. இந்த கிராண்ட்டை கொடுக்குறாங்கன்னா அது எந்த பர்பஸ்க்காக நம்ம செலவு பண்ணுறோம், அதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டுங்கிறத தாண்டி எவ்வளோ கிராண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால ஆப்ஷன் பி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எந்த கொஷின் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த கொஷினை நான் மறுபடியும் ரிப்ளை பண்ணி மறுபடியும் நான் வந்து அந்த தனியாக ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 10, இஃப் டைவர்ஜன்ஸ் அரைசஸ் பிட்வீன் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் டெஸ்ட். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் டெஸ்ட்னா என்ன? உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க.
ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா தட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர், அதாவது சப்ஸ்டாண்டிவான எலாபரேட்டான ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஓகே உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் சூப்பராக இருக்குது, அதனால் ரிஸ்க் கம்மி தான் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தோணுச்சு. ஆனால் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது இன் டீட்டெயில்டாக நீங்கள் போய் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அபத்தமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச பதில் வேறையாகும். உள்ளே இறங்கி போய் களத்தில் இறங்கி போய் எல்லாத்தையும் சப்ஸ்டாண்டிவாக செக் பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரி பதில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிவைஸ் ஆடிட் பிளான். கண்டிப்பாக நீங்கள் ஆடிட் பிளானை ரிவைஸ் பண்ணுங்கள், அதான் கரெக்ட் ஆன்சர். குவாலிஃபைடு ஒப்பீனியன் உடனே நீங்கள் இஷ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் முதல்ல டைவர்ஜென்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அது மெட்டீரியல் லெவலில் தாண்டி போனால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஸோ எடுத்தோடனே குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு டைவர்ஜென்ஸ் தெரிஞ்சாலும் அது வந்து மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு மேலேயா கீழே நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஓகேவா? அப்படியே அது மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு கீழே இருந்தாலும் ஓகே, மெட்டீரியாலிட்டி நான் மறுபடியும் அதான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, இல்லைனா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கும் நடுவில் ஏதோ ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, இது வேறு மாதிரி பதில் சொல்லுது, அது வேறு மாதிரி பதில் சொல்லுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க மொத்தம் 10 பாத்ரூம் இருந்துச்சு, அந்த 10 பாத்ரூமில் செகண்ட் பாத்ரூமும் 3, 4, 5th பாத்ரூமும் தான் ஒரே டர்ட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் தான் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் தான் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கா என்ன எது நீங்கள், அதாவது செகண்ட் பாத்ரூம் அண்ட் 5th பாத்ரூம் சரியில்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டும் தான் ஹை ரிஸ்க் ஏரியாஸ்ன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கார்னர் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? இது வந்து எப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெசிஷன் வந்திருப்பீங்க. நான் கண்ட்ரோல் மெக்கானிசமை பார்த்தேன்ப்பா, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணி பார்த்தேன், அதை வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாலையும் தான் நிறைய பிரச்சனை இருக்கும் நீங்கள் தோணுது, நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை இந்த ஏரியாவில் தான் மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு தோணுது. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருந்தாலும் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 400 கோடி அப்படின்னும் போது எப்படி இருந்தாலுமே 1 crore மெட்டீரியாலிட்டி லெவலாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ 1 crore தானே மெட்டீரியாலிட்டி லெவலு. பிரச்சனை எங்கே நடந்தால் என்ன, 1 கோடிக்கு கீழே மெட்டீரியாலிட்டி லெவல் இருந்தால் தட் இஸ் 1 கோடிக்கு கீழே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, 1 கோடிக்கு கீழே பிரச்சனை இருந்தால் நான் விட்டுடுறேன். ஆனால் எந்த இடத்த செக் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் 1 கோடிக்கு கீழே இருந்தால் நான் விடணும்? ஸ்டார் போட்டிருக்கேனே, இந்த ஸ்டாரை நான் போய் செக் பண்ணி அதில் இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸ் 1 கோடிக்கு கீழே இருந்தால் தான் நான் விடணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுது, ஹை ரிஸ்க் ஏரியாங்கிறது நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்த மாதிரி 2 and 5 கிடையாது. இட் இஸ் இன் தி 4th column. அப்போ 4th columnல தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வருதுன்னா அப்போ நான் 4th columnல தானே இன்னும் போய் அதிகமான ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும். அதுலேருந்து கிடைக்கிற ஆடிட் எவிடன்ஸ் தானே அந்த 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த மெட்டீரியாலிட்டி லெவலுக்கு கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ மெட்டீரியாலிட்டி லெவல் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு குவான்டிட்டி. And whenever there is a divergence between risk assessment procedure and substantive procedures, or whenever there is a difference in understanding between test of controls and substantive procedures, you always have to amend your audit plan and audit strategy. Because இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹை ரிஸ்க் ஏரியாஸ்ன்னு என்ன நினச்சிங்களோ அதுவும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியாலிட்டி இஸ் ஆல் அபவுட் குவான்டிட்டி. பட் எந்த இடத்துல ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, எந்த இடத்துல ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற புரிதலில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, ஆடிட் பிளானை சேஞ்ச் பண்ணணும், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? நான் உயிரை விட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த MCQs எல்லாம். இதை ஒழுங்காக நீங்கள் பார்த்து புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா மெயின் எக்ஸாமில் அழகாக லட்டு மாதிரி MCQஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு தடவைக்கு 100 தடவை இதை போட்டு 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 புரிகிற வரைக்கும் கேட்டுக்கோங்க. அடுத்தது ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் என்டிட்டினா அப்பா இது என்னடா கம்பெனி நடத்துகிறாங்க, தலை வலிக்குதுடா இவங்களை புரிஞ்சுக்கவே அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி வித் IT டிபெண்ட் கண்ட்ரோல்ஸ். எல்லா கண்ட்ரோலுமே IT டிபெண்ட்டாக இருக்குது. ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிளான் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஓவரால் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணும்போது IT டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணணும். ஏன்னா எல்லாமே IT டிபெண்ட்டாக இருக்கிறதுனால முதல்ல அந்த IT அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி என்டையர் கண்ட்ரோல் சிஸ்டம் என்டையர் மேனேஜ்மெண்ட்டே இருக்கிறதுனால முதல்ல இந்த IT கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது நம்மளோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியில் மெயின் பார்ட் ஆகணும். இப்போ பார்த்துலாமா, நம்ம என்ன ஓவரால் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் அட்ரஸ் வாட், ஜென்ரல் IT கண்ட்ரோல்ஸா, டீட்டெயில்டு டெஸ்டிங் இன் ப்ரோக்ராம் ஒன்லியா, இல்லை எக்ஸ்க்ளூஷன் இஃப் மேனுவல் ஓவர் ரைட்ஸ் எக்ஸிஸ்டா, அப்புறம்
மேனேஜ்மெண்ட்ஸ் ஐடி பாலிசி ரெவ்யூ போஸ்ட் பிளானிங்கா என்ன சொல்கிறாங்க, ஓவரால் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் அட்ரஸ் வாட்ன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், நாலுத்தையும் படித்து நம்ம எது எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும், எது எதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எழுதிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஃபார் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி வித் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் அட்ரஸ் வாட், ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் இன் ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இதை நம்மளோட நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இதை வந்து இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்டு தானே, ஏன்னா எல்லா கண்ட்ரோலுமே எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஐடி டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸை நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டீட்டெயில்டு டெஸ்டிங் இன் ப்ரோக்ராம் ஒன்லி. நம்ம பிளானிங் ஸ்டேஜில் எதுவுமே பண்ண வேணாம், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேஜில் எதுவுமே பண்ண வேணாம், எக்ஸிக்யூஷனில் பார்த்துக்கலான்னு விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க, ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல் இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பார்த்துக்கலான்னு விடுவீங்களான்னு கேட்டால் விட மாட்டீங்க. அடுத்தது எக்ஸ்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, ஐடி கண்ட்ரோல்ஸை விட்டுடலாமா வேண்டான்னு, நம்ம செக்கே பண்ண வேணான்னு விட்டுருவாங்களாம். ஏன்னா மேனுவல் ஓவர் ரைட்ஸ் தி எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல். அதாவது மேனுவலாக அவங்க நிறைய செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஐடி கண்ட்ரோல்ஸ் பெருசாக தேவைப்படலை அப்படின்னு நினச்சதை விட்டுருவீங்களா. எக்ஸ்க்ளூஷன் இஃப் மேனுவல் ஓவர் ரைட்ஸ் தி எக்ஸிஸ்டிங்கான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மேனேஜ்மெண்ட்டோட ஐடி பாலிசி நம்ம எப்போ பண்ணிக்கலாம், பிளானிங்கெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக அதுக்கப்புறமா நிதானமாக உட்காந்து மேனேஜ்மெண்ட்டோட ஐடி பாலிசியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளானிங் ஸ்டேஜ்லலாம் பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக கிடையாது. அப்போ பிளானிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ஐடி பாலிசியை ரிவ்யூ பண்ணணும். அடுத்தது ஓவரால் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் அட்ரஸ் எக்ஸ்க்ளூஷன் இஃப் மேனுவல் ஓவர் ரைட்ஸ் எக்ஸிஸ்ட்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி எக்ஸாக்டாக வருமானு தெரியல, பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல. ஸோ இது மட்டும் நீங்கள் வைங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து என்னென்னு சொல்கிறேன். 11th கொஸ்டினில் சி பற்றி மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கணும்னு எனக்கு இருக்குது. ஏன்னா மேனுவல் ஓவர் ரைட் பண்ணுறாங்க, ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணுறதால இட்ஸ் நாட் பிக் டீல், அதை அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் கொண்டு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். நமக்கு மெயின் வந்து ஐடி கண்ட்ரோலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி மேனுவலாகவும் இவங்க நிறைய பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை மேனுவல் எடுத்துக்கலாம், நம்ம ஐடியை விட்டுறலான்னு விட முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஐடி டிபெண்டன்ட் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால ஐடி பாலிசி தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதனால வி சூஸ் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கேஸ் பாருங்கள், 12th கேஸ். ஆடிட்டர் டிஸ்கவர்ஸ் போஸ்ட் பிளானிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு தட் என்டிட்டியோட ரிப்போர்ட்டிங் டெட்லைன் அப்படிங்கிறது வந்து அட்வான்சஸ் பை மந்த். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு எக்ஸ் மந்த், அந்த மந்தோட எண்டில் ரிப்போர்ட் கொடுத்தா போதும், ஆனால் 30 நாள் முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது அந்த இடத்துல. நீங்கள் பிளானிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, ஐயோ ரிப்போர்ட்டிங் டேட் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் தட் யூல் டூ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுவீங்களா, ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் வெறும் ப்ரொசீஜரை மட்டும் கம்மி பண்ணுவீங்களா, இல்லை ரிவைஸ் த டைமிங்கே மாற்றுவீங்க. ஓவரால் ஸ்ட்ராட்டஜியில் 80 நாளுக்கு போட்டு வச்சு இந்த பிளானிங்கை அப்படியே 60 நாளுக்கு கொண்டு வருவீங்களா, இல்லை ப்ரொசீட் ஆஸ் பிளான் இஸ் அபத்தம், விட்ரா ஃப்ரம் த எங்கேஜ்மெண்ட் இஸ் அபத்தம், ஜஸ்ட் பிகாஸ் 30 நாள் முன்னாடி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக யாராவது பயந்து ஓடி போவாங்களா, பண்ண மாட்டாங்க. இப்போ இது 2 தான் இருக்குது, ஏபி தான் இருக்குது. நம்பர் 1, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே மாற்றாமல் ப்ரொசீஜரை மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணால் நல்லதா, அது ஸ்ட்ராட்டஜிவே மாற்றணும். ஏன்னா ஓவரால் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் 60 நாளில் முடிக்கிறதுக்கும் ஓவரால் ஆடிட்டு நீங்கள் வந்து ஒரு 90 நாளோ இல்லை 100 நாளோ முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் நீங்கள் வெறுமனை வந்து ஸ்ட்ராட்டஜி எதுவுமே மாற்றாமல் நான் ப்ரொசீஜரை மட்டும் நாங்கள் வந்து 100 ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா அதை நான் 50 ப்ரொசீஜராக மாற்றிக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், உங்கள் ஆடிட்டோட குவாலிட்டி கம்மியாயிடும். அதனால் இதையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ வாட் ஆர் சப்போஸ் டு டூ, ரிவைஸ் த டைமிங் இன் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், விச் சினாரியோ ஜஸ்டிஃபைஸ் தி ஹையர் பிளானிங் எஃபர்ட். நம்பர் 1, ஸ்மாலான ஸ்டேபிளான என்டிட்டி வித் ஸ்ட்ராங் கண்ட்ரோல்ஸ். இங்கே நம்ம பெருசாக பிளானிங் எஃபர்ட்டே போட வேண்டாம். ஏன்னா இங்கே கண்ட்ரோல் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குது, இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேபிளான ஸ்மால் என்டிட்டி வித் ஸ்ட்ராங் கண்ட்ரோல், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்டிட்டி வித் ஃப்ரீக்வெண்ட் ரிலேட்டட், ஆஹா இது மிகப்பெரிய பிரச்சனையாச்சியா, இங்கே ஹையர் பிளானிங் தேவை, தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரெக்கரிங் ஆடிட் வித் நோ ப்ரையர் இஷ்யூஸா, ரெக்கரிங் ஆடிட், ப்ரையர் இஷ்யூஸ் மீன்ஸ் என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ஆடிட் பண்ணியிருக்கீங்க, பெருசாக ஒன்றும் பிரச்சனை நீங்கள் அங்கே பார்த்ததில்லை. அதுவும் இல்லாமல் அவங்க சேமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நீங்கள் தான் ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது இட்ஸ் நாட் அ பிக் டீல், பெரிய பிளானிங் எஃபர்ட் தேவையில்லை. 4th, சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் இன் அ ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி, அங்கேயும் பெருசாக பிளானிங் எஃபர்ட் தேவையில்லை. அப்போ எங்கே வேணும், பிக்கு மட்டும் தான் வேணும். நெக்ஸ்ட் ஒன்,
இன் செட்டிங் மெட்டீரியாலிட்டி ஃபார் குரூப் ஆடிட். குரூப் ஆடிட்னா என்ன? ஒரு ஹோல்டிங் கம்பெனி, ஒரு 300 சப்சிடரி கம்பெனி இருக்குன்னா, இந்த 300 சப்சிடரி கம்பெனி இருக்காங்கல்ல, அந்த 300 சப்சிடரி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் இந்த ஹோல்டிங் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட சேர்க்கறது. அதுக்கு பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பேர், நீங்களும் படிப்பீங்க ஓகே அக்கௌண்ட்ஸில். அப்படி அந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த மெட்டீரியாலிட்டியை செட் பண்ணும்போது காம்பனண்ட் ஆடிட்டரோட இன்புட்டை எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதா? இன் செட்டிங் த மெட்டீரியாலிட்டி ஃபார் குரூப் ஆடிட்ஸ் த காம்பனண்ட் ஆடிட்டர்னுடைய இன்புட்டை எதை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அவரோட இன்புட்டு நம்மளுது எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே வந்து பார்த்துட்டு வரலாமா? ஏன்னா ஆன்சர் ஏன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம கண்ணு வர அதில் பட்டுருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏன் கரெக்டுன்றது கடைசியாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஏன் தப்புன்னு இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுக்குறத எல்லாத்தையும் அக்ரிகேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அக்ரிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த சப்சிட்ரிலாம் சரியான பல்கான சப்சிட்ரி, எதெல்லாம் சும்மா ஒன்றுமே பெரிய மேட்ரே கிடையாது, அது ஒரு ஜுஜூபி சப்சிட்ரி முன்னாடியே தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? காம்பனண்ட் ஆடிட்டர் நமக்கு கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அந்த சப்சிட்ரி பல்கான சப்சிட்ரியா இல்லை ஒரு மொக்கா சப்சிட்ரியா இல்லை ஒரு சில்லற சப்சிட்ரியான்னு தெரியும். அதனால நீங்கள் போஸ்ட் அக்ரிகேஷனில் தான் நான் வந்து அதை பற்றி யோசிப்பேன்னு சொல்லாதீங்க. நமக்கு அவங்க கொடுக்குற இன்புட்டு ப்ரீ அக்ரிகேஷன்லேயே நம்ம பார்க்கணும். அடுத்தது நோ இம்பாக்ட்டுங்கிறதுலாம் ரொம்ப ஓவர். அது எப்படி நோ இம்பாக்டாக இருக்கும்? 300 சப்சிட்ரி இருக்குது, 300 சப்சிட்ரியோட ஆடிட்டர்ஸும் அந்தந்த சப்சிட்ரியை பற்றி நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இன்புட்டாக கொடுக்குறாங்க, அதை நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அடுத்தது ஸ்டாண்டலோன் என்டிட்டி பிளான் ஒன்லையா? நம்ம பேசுறது குரூப் ஆடிட்டை பற்றி. இதில் போயிட்டு நான் ஸ்டாண்டலோன் என்டிட்டி பற்றி மட்டும்தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். குரூப் ஆடிட்டில் அவங்க கொடுக்குறத நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் யார் குரூப் ஆடிட்டரு? அந்த என்டையர் குரூப்கே நீங்கள் தான் ஆடிட்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். நீங்கள் அந்த காம்பனண்ட்னா யார் தெரியுமா? அந்த சப்சிடரியில் இருக்காங்களா, அந்த சப்சிடரியோட ஆடிட்டர்ஸ். 300 சப்சிடரி இருக்குன்னா 300 ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 300 ஆடிட்டர் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அந்தந்த குட்டி குட்டி கம்பெனிஸை பற்றி. அது உங்களை வந்து எந்த வகையிலுமே எஃபெக்ட் பண்ணாது. அந்தந்த கம்பெனியோட ஸ்டாண்டலோன், அதாவது ரொம்ப ஓவராக கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டலோன் என்டிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டாண்டலோன் என்டிட்டினா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ராமுங்கிறவர் தான் வந்து இஸ் தி சப்சிடரியோட ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அந்த விஷயம் அந்த சப்சிடரி மட்டும் தான் பாதிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி உண்மை இல்லைல்ல. ஸ்டாண்டலோனா என்னது? சப்சிடரியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட். ஹோல்டிங் கம்பெனியோட ஒரிஜினல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டலோன். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணும்போது அது பேர் கன்சாலிடேஷன். ஓகே, அதனால் இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டான ஆன்சரு? குரூப்போட ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தி என்டையர் குரூப்பை டெவலப் பண்ணும்போது தான் நமக்கு எது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. சப்சிடரி ஆடிட்டர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு என்டையர் குரூப் ஆடிட்டுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கீழே இருக்க ரீசனிங்லாம் பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. நான் சொன்னதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஃபார் அ மேனுஃபேக்சரிங் ஃபர்ம் வித் இன்வென்ட்ரி அப்சாலசன்ஸ் ரிஸ்க், அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு சீக்கிரம் விற்றணும், இல்லைனா அவ்வளோதான் வேஸ்ட்டாக போய்ட்டு யாரும் மார்க்கெட்டில் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா எவ்ரி இயர் புது புது ஃபோன் ஐஃபோன் வந்துகிட்டே இருக்குது, ஆர் எவ்ரி 2 years புது புது ஐஃபோன் வந்துருக்கு. நீங்கள் பழைய ஃபோனை வாங்கி விற்கலைன்னா அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஸோ ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபர்ம் வித் இன்வென்ட்ரி அப்சாலசன்ஸ் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆடிட் பிளான் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஜீனரிக் அப்சர்வேஷன் மட்டும் போதுமா, இல்லை அசர்ஷன் லெவல் ரெஸ்பான்சஸ் வேணுமா வேல்யூவேஷனுக்கு, இல்லை டெஃபரல் டு இன்டர்னல் ஆடிட், இல்லை எக்ஸ்க்ளூஷன் இஃப் பிலோ பெஞ்ச் மார்க்கா? கண்டிப்பாக பியாக தான் இருக்கும். நான் என்ன ஆன்சர் பார்க்கல, நிஜமாவே பார்க்கல. இதான் பி தான். ஏன்னா தேர் டாக்கிங் அபவுட் இன்வென்ட்ரி அண்ட் இன்வென்ட்ரிக்கு கொஞ்சமாவது கிட்டக்கு ரிலேட்டட் பார்த்தா வேல்யூவேஷனை பற்றி பேசுகிறது இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அசர்ஷன் லெவலில் வேல்யூவேஷனை கேட்குறாங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து அந்த இன்வென்ட்ரி வந்து தன்னோட மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஆடிட் பிளான்லையோ ஸ்ட்ராட்டஜிலையோ எதை பற்றி அதிகமாக நீங்கள் வந்து நிறைய ஆடிட் பண்ணணும்னு கேட்டால் வேல்யூவேஷன் ரிலேட்டடாக தான். அதனால் ஆப்ஷன் பி. அடுத்தது 16th கொஸ்டின் போயிடலாமா? இஃப் த ஆடிட்டர் எக்ஸ்பர்டீஸ் இன் ஓகே இஃப் த ஆடிட்டர் எக்ஸ்பர்டீஸ், ஆடிட்டருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும்ல, அது என்னென்னா பற்றாக்குறையாக இருக்குது, அவருக்கு போதுமான அளவு எக்ஸ்பர்டீஸ் இல்லை. இஃப் த ஆடிட்டர் எக்ஸ்பர்டீஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபார் அ ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் சிப்புன்னு இருக்குது. தி டாக்கிங் அபவுட் செமிகண்டக்டர் சிப், இன்டெல் சிப், ஐசி ப்ராசஸர், அந்த மாதிரி இது சிப்பை பற்றி ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த கம்பெனி உங்களை ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றின போதுமான அறிவு இல்லை, எக்ஸ்பர்டீஸ் இல்லை, அந்த ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுக்கணும். ஓகேவா? ப்ரொசீட் வித் த ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் தப்பு. எங்கேஜிங் எக்ஸ்பர்ட்ஸு கரெக்டு. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டியா? அதெல்லாம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் உங்களை ட்ரெயின் பண்ணுமா? தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்களா, மேனேஜ்மெண்ட் உங்களை ட்ரெயின் பண்ணுமா? அதுதான் தேவையே கிடையாது. ரெடியூசிங் த ஸ்கோப் யூனிலேட்ரலி, ஸ்கோப்பெல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படியும் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், மிடில் ஆஃப் த ஆடிட்டில் திடீர்னு பார்த்தா எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா வேலை இழக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அது இதுன்னு இருக்குது. அதனால் இந்த கம்பெனி இருக்குமா இழுத்து மூடப்படுமான்னு தெரியாத அளவுக்கு கோயிங் கன்சர்ன் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிளானிங் நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வந்து எக்கானமியில் ஒரு ரிசெஷன் வந்துருச்சோ, எப்போ எக்கானமியில் வந்து ஒரு ரிசெஷன் வந்து அது இந்த கம்பெனியோட கோயிங் கன்சர்னே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நோ சேஞ்சஸ்ன்றது முட்டாள்தனம். செகண்டு, ரீஎவாலுவேஷன் அண்ட் பிளான் மாடிஃபிகேஷன் சீம்ஸ் டு பி கரெக்ட். அடுத்தது ரிப்போர்ட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லி. என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும்? ரிப்போர்ட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லியா? அதெல்லாம் இல்லை, என்டையர் கோயிங் கன்சர்னே வீணாக போகுது. அப்போ எப்படி நீங்கள் சும்மா ரிப்போர்ட் மட்டும் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது. கிளையண்ட்டோட கன்ஃபர்மேஷன் மட்டும் போதும். இல்லை உங்களுக்கே தெரியுது வெளியில் இருக்க சிச்சுவேஷன் சரியில்லைன்னு, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கிளையண்ட்டோட கன்ஃபர்மேஷன் நம்பிட்டு உட்காருவீங்க? ஸோ ஆப்வியஸாக உங்களோட பிளானிங் நீங்கள் என்ன பண்ணணும்? ரீஎவாலுவேஷன் அண்ட் ரீமாடிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் டவுன்வேர்டு மிட் பிளான் இண்டிகேட்ஸ் வாட்? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க எப்படி? டவுன்வேர்டு. அப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கம்மியாக்குறீங்கன்னா உங்கள் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாகுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் யூ ஆர் நாட் ரெடி டு டேக் ரிஸ்க்னு அர்த்தம். லோயர் டாலரன்ஸ் ஃபார் எரர்ஸ் டியூ டு ஹைட்டெண்ட் ரிஸ்க். உங்களுக்கு டாலரன்ஸே கிடையாது, ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அப்போ ஏதான் ஆன்சர்? ஓகே கரெக்ட், ஏதான் ஆன்சர். மற்றதெல்லாம் சும்மா மொக்கையாக இருக்குது பாருங்கள். இர்ரெலவன்ஸ் டு த டிடெக்ஷன் ரிஸ்க், அதெல்லாம் என்னது இது? அப்போ என்ன சொல்கிறாங்க? பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னா உங்கள் சகிப்புத்தன்மை கம்மியாயிடுச்சு. நீங்கள் சின்னதாக ஒரு எரர் இருந்தால் கூட அதுக்கு ஒத்து போக மாட்டீங்கன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் நான் ஒத்து போவேன், பரவாயில்ல போனால் போதுன்னு விடுவேன். 1300 ரூபாய்க்கு இருந்தால் கூட அதை நான் என்ன பண்ணிடுவேன்? சம்மேஷனில் ஆட் பண்ணிடுவேன். என்னாலலாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தாங்க முடியாது. ஸோ லோ டாலரன்ஸ் லெவல் ஃபார் த ஆடிட்டர். ஏன்னா அதில் ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால அவர் வந்து ஹி டசன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அட் ஆல். ஹி வாண்ட்ஸ் டு சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அதையும் பெருசாக நினச்சி அதை வந்து ஹி வாண்ட்ஸ் டு டூ தி சம்மரி ஆஃப் ஆல் தி மிஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணி அது 10 lakhs வந்துருச்சுன்னா குவாலிஃபைட் ரிப்போர்ட்டோ இல்லை வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட்டோ கொடுக்குற அளவுக்கு அவர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால வந்து மற்றது எல்லாமே இன்க்ரீஸ்டு ஓவரால் மெட்டீரியல். எப்படிமா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஓவரால் மெட்டீரியாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும்னு எந்த அவசியமுமே இல்லையே. ஸோ இது தப்பு. ரெடியூஸ் ஆடிட் எஃபர்ட்டா? ஆடிட் எஃபர்ட் இன்னும் அதிகமாக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லோ மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 500 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக உட்கார முடியும். 600 ரூபாய்க்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கூட நீங்கள் அதை என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஆட் இட் டு த என்டையர் சம்மேஷன். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னாடி வந்து மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகமாக வைக்கும் போது 5000 ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் லெவலில் 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 5000 6000க்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தா கூட அப்படி அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு பரவாயில்ல, அதான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் தான் சார் சொல்லிட்டு அதில் 10,000 இதெல்லாம் விட்டு நீங்கள் ஈஸியாக ஜாலியாக தள்ளிட்டு போயிடுவீங்க. ஆனால் மெட்டீரியாலிட்டி லெவல் 500ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் எக்ஸாஸ்டிவாக ஒர்க்கு உள்ளே போடணும். அதனால் கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லாமே தப்பு, அபத்தம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், which is the least relevant in documenting the significant changes to strategy? Which is least relevant in documenting significant changes to strategy? Like ஸ்ட்ராட்டஜியில் சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் வந்து எதோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதில் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களே கீழே கொடுத்துருக்காங்க. 1 அன்இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்குறேன். நம்பர் 1, ரீசன்ஸ் லிங்க்டு டு நியூ இன்ஃபர்மேஷன். அது கண்டிப்பாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியோட சேஞ்சு. இம்பேக்ட் ஆன் ஆடிட் ப்ரோக்ராம். டீம் மெம்பர்ஸ் பர்சனல் நோட்ஸு. கண்டிப்பாக டீம் மெம்பர்ஸ் பர்சனல் நோட்ஸு. அப்போ அது என்ன பண்ணும்? டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ரிவைஸ்டு அசஸ்மெண்ட் ரிஸ்க்கு. என்ன சொல்கிறாங்க? ரிவைஸ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. இதுவும் கண்டிப்பாக என்ன பண்ணும்? whenever there is a change in risk assessment, அப்போ அது கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுவும் உண்டு. அப்போ இம்பேக்ட் ஆன் ஆடிட் ப்ரோக்ராம் மட்டும்தான் லீஸ்ட் ரெலவெண்ட்டுன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். ஐயோ, சி ஆன்சர். which is the least relevant in documenting. பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம வந்து ப்ராப்பராக கவனிக்கணும். லைட்டாக கவனிக்காமல் விட்டுட்டோம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். which is least relevant in documenting the changes to strategy. significant changes to strategy நிறைய பண்ணியிருக்காங்க. there are significant changes to strategy. ஓகேவா? அதில் least relevant in documentation. least relevant in documentation என்ன கேட்குறாங்க? அப்போ என்னது? ரீசன்ஸ் லிங்க்டு டு நியூ இன்ஃபர்மேஷன். அப்போ அது கண்டிப்பாக சேஞ்ச் இன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்படி பார்க்கலாம். நம்ம டாக்குமெண்டேஷன் விட்டுடலாம். எதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியினுடைய சேஞ்சுக்கு முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லைன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, நியூ இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி மாறுமா? மாறும். அதனால் இது வேணும். ஸ்ட்ராட்டஜி மாறுறதுக்கு இது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இம்பேக்ட் ஆன் ஆடிட் ப்ரோக்ராம். இம்பேக்ட் ஆன் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் அது எப்படி இம்பேக்ட் பண்ணுங்கிறத வச்சு
நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோமா? இது மட்டும் எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்தது, டீம் மெம்பருடைய பர்சனல் நோட்ஸை நமக்கு எழுதி கொடுக்குறாங்க, அதனால் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி மாறுமா? ஓ, டீம் மெம்பர்னால் அவங்க எதை சொல்கிறாங்கன்னா என்கேஜ்மெண்ட் டீமை சொல்கிறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் நமக்கு நிறைய பர்சனலாக நோட்ஸ் நிறைய எழுதி கொடுக்குறாங்க, இதனால் ஸ்ட்ராட்டஜி மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஓகே, நான் என்ன நினச்சேன், டீம் மெம்பர்ஸ்னால் அந்த மேனேஜ்மெண்ட்டோட டீம் மெம்பர்ஸ் அவங்க ஏதோ பர்சனல் நோட்ஸ் நமக்கு எழுதி கொடுக்குறாங்க, அப்போ புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறும்னு நினச்சேன். சாரி. அடுத்தது, ரிவைஸ்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட். புதுசாக ரிஸ்க் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜி மாறும். அப்போ எதனால் மட்டும்தான் மாறாது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர் நமக்கு ஏதாவது பர்சனலாக நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறாது. இப்போ செமையாக இருக்கலாம் இந்த கொஸ்டின். மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். படிக்கும் போது செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணுது நம்மளை. அடுத்தது, இன் அ ஃப்ராட் ப்ரோன் என்டிட்டி, அதாவது சரியான ஃப்ராடு பசங்க அந்த கம்பெனியே, அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னலாம் இன்கார்பரேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ரெடிக்டபிள் ப்ரொசீஜர்ஸாக? கிடையாது. எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிள் எப்படியா? ஆமாம். ஃபுல் ரிலையன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அவன் தான் ஃப்ராடு பையன் தெரியுதுல்ல. போஸ்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும் ரிவ்யூ பண்ணிக்கலாம், நீங்கள் விடுவீங்களா? இல்லை, எல்லாத்துலேயுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? பி தான். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கூடுமான வரைக்கும் நான் ஆன்சர் பார்க்காம தான் ட்ரை பண்ணுறேன், அதனால தான் எனக்கு அங்கங்கே மிஸ்டேக் ஆகுது. ஓகேவா? ஈவன் தோ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணாலும் இதில் ஃபுல் ஃப்ரெஷ் செட் ஆஃப் கொஷின்ஸ் தட் வி ஹவ் டேக்கன். நிறைய புக்ஸ்லேருந்து நிறைய ரிசோர்ஸஸை சூஸ் பண்ணி 50 கொஷின் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது, ஃபார் அன் என்டிட்டி வித் சீசனல் ஆப்ரேஷன்ஸ், 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இருக்காது அந்த கம்பெனிக்கு. டைமிங் இன் த ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸஸ் ஆன் வாட்? அவன் சீசனல் கம்பெனி தான் சொன்னானே தவிர இயர் எண்டில் தான் வேலை இருக்கணும்னு சொல்லலை அவன். ஓகேவா? எப்போ வேணால் இருக்கலாம். நம்பர் 1, ஃபார் அன் என்டிட்டி வித் சீசனல் ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட டைமிங் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இயர் எண்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா? இல்லை இன்டரிம் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் பீக் பீரியட்ஸா? இல்லை டெஃபரல் டு கிளைண்ட் கொடுக்குற ஷெடியூல் படி நீ ஃபாலோ பண்ணுவியா? அப்போ என்ன நீ ஆடிட்டராக யார்? லூஸு. அப்போலாம் பண்ணக்கூடாது. யூனிஃபார்ம் த்ரூ அவுட்டாக பண்ணுமா? எப்படி என்ன வருஷம் ஃபுல்லாக உனக்கு வேலை இருக்குது, வருஷம் ஃபுல்லாக நீ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு? அப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது வருஷம் ஃபுல்லாக உங்களோட ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போ பீக் பீரியட்ஸில் தான் பண்ணுவீங்க. ஏன்னா எப்போ ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கோ அப்போ தான் உங்களோட ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பி தான் ஆப்ஷன். இது ஈஸி கொஷின், அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது, இஃப் ROMM இன்க்ரீசஸ் போஸ்ட் பிளானிங், நீ பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு உனக்கு தெரியுது, அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க்கை நீ என்ன பண்ணணும்? கொடுப்பான வரைக்கும் கம்மி பண்ணு. ஏன்னா உனக்கு தான் தெரியுதுல்ல ROMM தான் அதிகமாகிடுச்சுன்னு தெரியுதுல்ல போஸ்ட் பிளானிங்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்? டிடெக்ஷன் ரிஸ்க் எப்படியாவது கம்மி பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்டிவாக ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும், அதிக அளவில் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணு, இதெல்லாம் பண்ணு. அப்படி தான் உன்னால் டிடெக்ஷன் ரிஸ்க்கு கம்மி பண்ண முடியும். டிடெக்ஷன் ரிஸ்க் ஷுட் பி மெயின்டைன்டா? நோ. ஷுட் பி இன்க்ரீஸ்டா? நோ. இக்னோர்டா? நோ. இப்படி அதை எப்படி பண்ண முடியும்? டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படி when if the ROMM increases post planning, என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலி, இஃப் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு போஸ்ட் பிளானிங்க்கு அப்புறம் நம்ம பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் இந்த கொஷினே 2 வகையாக புரிஞ்சுக்கலாம். ஓ மை காட், இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங். ROMM கான்செப்டில் நமக்கு எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, அவங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ROMM அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ஷன் ரிஸ்க் எப்படி இருக்கும்? இப்படி அவங்க கேள்வி கேட்குறாங்களா? இல்லை ROMM அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் டிடெக்ஷன் ரிஸ்க்கை என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறாங்களா? நான் இதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், ROMM அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு டிடெக்ஷன் ரிஸ்க்கை கீப் இட் ஆஸ் மச் லோ ஆஸ் பாசிபிள் ஸோ தட் உங்களால் ஆடிட் ரிஸ்க்கை ஓவராலாக குறைக்க முடியும் நான் சொல்கிறேன். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது கொஸ்டினை. பட் அவங்க எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ROMM இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிடெக்ஷன் ரிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இஃப் த ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் அண்டர்ஸ்டுட் போஸ்ட் பிளானிங்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ROMM ஏகப்பட்டது நிறைய இருக்குது பாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி போஸ்ட் பிளானிங்க்கு முன்னாடி நீங்கள் டிடெக்ஷன் ரிஸ்க்கை ஒரு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ப்ரொசீஜர்ஸை அப்ளை பண்ணால் போதும்னு நினைப்பீங்க. ஏன்னா ROMM வந்து அப்போ கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் போஸ்ட் தட் இஸ் ப்ரீ பிளானிங் பீரியட். நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது யூ தாட் தட் ROMM ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் விச் இஸ் டியூ டு இன்ஹரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால நீங்கள் இங்கே 10 ப்ரொசீஜர் போதும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்போது போஸ்ட் பிளானிங்க்கு அப்புறமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரிஸ்க்கு இந்த இடத்துல, அதாவது நம்ம ஆடிட்டர் அந்த கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏகப்பட்ட அபத்தங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்போ உங்களுக்கு தெரியுது? பாதி பிளானிங் முடிச்சதுக்கப்புறம், இல்லை பிளானிங்கே முடிச்சப்பறம் தான் உங்களுக்கு தெரியுது. அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த 10 ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் டிடெக்ஷன் ரிஸ்க்கு என்ன ஆகும்? அதிகம் தான் ஆகும்.
இப்போ என்னென்னா இந்த கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ROMM அப்படிங்கிறது போஸ்ட் பிளானிங்கில் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங் டைமில் நீங்கள் ஒரு 10 ப்ரொசீஜர்ஸை மட்டும் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இப்போ டெஃபினட்டாக அது டிடெக்ஷன் ரிஸ்க் அதிகம் தான் படுத்துமே தவிர கம்மி பண்ணாது. வாட் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க்? ஈவன் ஆஃப்டர் அப்ளைங் த 10 procedures you're not able to find out the material misstatement hidden in the transactions and events. புரியுதா? அதனால் இப்போது இந்த கொஸ்டினில் நம்மளோட கொஸ்டின் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணுமா? இந்த பாருங்கள், 1 செகண்ட். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில். நான் முன்னாடி இந்த சினாரியோ புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சினாரியோ தப்பு, இந்த சினாரியோ தான் கரெக்டு. இதை வச்சு இப்போ நீங்கள் கொஸ்டினை படிங்க, யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னது? இஃப் ROMM இன்க்ரீசஸ் போஸ்ட் பிளானிங் டிடெக்ஷன் ரிஸ்க் ஷுட் பி, நம்ம என்ன பண்ணணும் டிடெக்ஷன் ரிஸ்க்னா கம்மி பண்ணுறதுக்கு மோர் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ROMM போஸ்ட் பிளானிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிடெக்ஷன் ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, டிடெக்ஷன் ரிஸ்க் ஷுட் பி வாட் அப்படின்னு கேட்டால் மெயின்டைன்டு பையா மோர் ப்ரொசீஜர்ஸ். அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும், மோர் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும். சொல்கிறது புரியுதா? யூ ஹாவ் டு அப்ளை மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் டு மெயின்டைன் தட் சேம் டிடெக்ஷன் ரிஸ்க். இல்லை டிடெக்ஷன் ரிஸ்க்கை நீங்கள் இன்னும் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக மோர் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி டிடெக்ஷன் ரிஸ்க் ஷுட் பி இன்க்ரீஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. டிடெக்ஷன் ரிஸ்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்மளோட புரிதலை பொறுத்து இருக்குது. டிடெக்ஷன் ரிஸ்க் will be normally increased. எப்போ ROMM இன்க்ரீஸ் ஆகுன்னு தெரிஞ்சு டிடெக்ஷன் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நாம் டிடெக்ஷன் ரிஸ்க்கு கம்மி பண்ண ட்ரை பண்ணணுமா இல்லை அதிகப்படுத்த ட்ரை பண்ணணுமான்னு கேட்டால் நம்ம கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, 1 செகண்ட், I'll check out this one. இந்த எரேசர் யூஸ் பண்ணி முதல்ல இது வந்துடலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே? when the ROMM is increasing, ஓகேவா, I'm just doing the raw and real content. I'm not ப்ரீஸ்கிரிப்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு முன்னாடியே நான் எல்லாத்தையும் ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே உங்களுக்கு அப்படியே நான் வளரல. அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு செட் ஆஃப் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பிக் பண்ணி கொடுத்தா நிறைய கொஸ்டின்ஸ். ஓகே மேம், இதான் செமையாக இருக்குது, இதெல்லாம் பயங்கர டெக்னிக்கலாக இருக்குது, நமக்கே குழப்பற மாதிரி இருக்குது, அதனால இதெல்லாம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால we are discussing this. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், if ROMM increases post planning, okay, if ROMM increases post planning, detection risk should be what? detection risk நீங்கள் என்ன பண்ணணும், கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். எப்படி? அதிக ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி. இல்லையா அது இப்போ இருக்கிற டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா கூட யூ ஹாவ் டு டூ மோர் ப்ரொசீஜர்ஸ். இதான் கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 ஆப்ஷன் ஏன் தப்புன்னு பார்த்துடலாமா? 1 செகண்ட். இன்க்ரீஸ்டு டு காம்பன்சேட்டா? எங்கேயாவது டிடெக்ஷன் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகி அதை காம்பன்சேட் பண்ணுமா? ROMM இன்க்ரீஸ் ஆகுதான், அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க்கு கம்மி பண்ணால் தான் நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும். ROMமும் இன்க்ரீஸ் ஆகி டிடெக்ஷன் ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போய் சேர வேண்டியதான். அதனால் இது தப்பு. ஓகே, இது என்னது? தப்பு. அடுத்தது இக்னோர்ட் இன் ஸ்ட்ராட்டஜி. இக்னோர்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்துக்கு எப்படி இக்னோர் பண்ண முடியும்? ROMM இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நான் எப்படி இக்னோர் பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்கோ அப்படின்னு விட முடியாது. அதனால் இந்த 3 ஆப்ஷன் கரெக்ட். ப்ராபப்ளி எக்ஸாமில் உங்களுக்கு டவுட் வந்தால் இது 2த்துக்கும் நடுவில் வரலாம். அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை 1க்கு 2 தடவை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆடிட்டர் நோட்ஸ் வீக்கான டோன் அட் த டாப் இந்த ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸ். பேசிக்காக அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிலிமினரியாக அவர் ட்ரை பண்ணுறாரு சில ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி. அப்போ அவருக்கு என்ன தெரியுதுன்னா டாப் மேனேஜ்மெண்ட் சரியான மொக்க பீஸ்ன்னு தெரியுது. இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் ரிஸ்க் இருக்குமா? ஸ்ட்ராட்டஜியில் அசெஷன் லெவலில் மட்டும் தான் இருக்குமா? பிளானிங்கில் ஒரு இம்பாக்டே இருக்காதா? இல்லை ரிப்போர்ட்டிங் ஃபேஸில் மட்டும் தான் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலே இருக்கும். ஏன்னா டோன் ஆஃப் த டாப்பே மிஸ்டேக்குன்றதுனால ஓவராலாக அந்த பிரச்சனை இருக்கும். வீட்டில் அப்பா செம ஸ்ட்ராங், அம்மா செம ஸ்ட்ராங், வீட்டில் 4 குழந்தைங்க, அதில் 3 குழந்தைங்க செம ஸ்ட்ராங், ஒரு குழந்தை மட்டும் தான் வீக் அப்படின்னா அது அசெஷன் லெவலில் பிரச்சனையை கொடுக்கும். வீட்டில் அப்பாவே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அப்போ அந்த வீட்டில் ஒரு டிசிப்ளினே இருக்காது. அம்மாவே ஸ்ட்ராங் இல்லைன்னா வீட்டில் டிசிப்ளினே இருக்காது. அப்போ டோன் ஆஃப் த டாப்லேயே பிரச்சனைனா அப்போ என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் பிரச்சனை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நார்மல் கொஷின்ஸ் தான். அடுத்தது ஒரு ஸ்டார்ட் அப் வித் எஸ்டிமேட்ஸ் ஹெவி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப்பு, அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற முக்கால்வாசி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எஸ்டிமேட்ஸ். அப்படின்னும் போது மெட்டீரியாலிட்டி செட்டிங் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ரொம்ப லோ லெவல் தான் செட் பண்ணணும். நீங்கள் யூஸ் ஹை பெஞ்ச் மார்க்ஸா, இல்லை கன்சிடர் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் லைக் எஸ்டிமேட்ஸா, ஈக்குவல் ப்ரையர் இயர் லெவல்ஸா, இல்லை எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் டாக்குமெண்டேஷனான்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு எஸ்டிமேட் லெவல் அப்படின்னு இருக்குன்னா இப்போ நான் இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலண்ணா நான் என்ன சொல்லியிருப்பேன் ஆன்சரா? இன்னும் ஸ்டார்ட் அப் வித் எஸ்டிமேட்ஸ் ஹெவி ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் முக்கால்வாசி எஸ்டிமேட் தான் இருக்குன்னு சொல்லும்போது மெட்டீரியாலிட்டியை செட்டிங்கை நான் எப்படி பண்ணணும்? கண்டிப்பாக லோ லெவல் மெட்டீரியல் தான் நான் செட் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க?
இன்னும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து என்னென்னா மெட்டீரியாலிட்டி செட்டிங் இருக்குல்ல, ஓகே, மெட்டீரியாலிட்டி செட்டிங் இஸ் ஆல் அபவுட் குவான்டிட்டி மட்டும் தான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா மெட்டீரியாலிட்டி செட்டிங் இஸ் ஆல் அபவுட் குவான்டிட்டி மட்டும் தான். ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே ரொம்ப எஸ்டிமேட்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எஸ்டிமேட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து மெட்டீரியாலிட்டியோட லெவலை மட்டும் கம்மி பண்ணி என்ன பண்ணுறது? மெட்டீரியாலிட்டி லெவலை மட்டும் கம்மி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்க ஒரு எஸ்டிமேட்டு நம்பராக எடுத்து வச்சுருக்காங்கன்னா அவங்க அந்த எஸ்டிமேட்டை எடுக்கிறதுக்கு பேசிக்கான காரணம் என்ன, எந்த காரணத்தையோ இல்லை எந்த அக்கௌண்டிங் பாலிசியவோ இல்லை எதை சாய்ஸ் மேக்கிங்காக வச்சு அந்த எஸ்டிமேட்டை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ whenever you are trying to set the materiality level, you have to give more concentration to the purpose for which that estimate was formed, the purpose or the base using which they formed that kind of estimate. ஸோ இது எல்லாமே எஸ்டிமேட்டுங்கிறதுனால வெறும் நம்பர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் கன்சிடர் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் லைக் எஸ்டிமேட்ஸ். என்ன சொல்கிறாங்க? கன்சிடர் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எஸ்டிமேட்டாக இருக்க குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். வெறும் மெட்டீரியாலிட்டியோட குவான்டிடேட்டிவ் நம்பரில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் ஏன் வந்து ஏன் தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா மெட்டீரியாலிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹை பெஞ்ச் மார்க்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரோத்துக்குன்னா. பெஞ்ச் மார்க்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தேர் டாக்கிங் அபவுட் ஒரு சைடில் தேர் டாக்கிங் அபவுட் எஸ்டிமேட்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய எஸ்டிமேட்ஸ் இருக்குது அவங்களோட எஃப்எஸில் வந்து ஏகப்பட்ட எஸ்டிமேட்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் ரொம்ப லோ லெவல் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhக்கு மேலே போனாலே மெட்டீரியல் நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் இந்த எஸ்டிமேட்ஸ் அதிகமாக இருக்கிறத டேக்கிள் பண்ணுமான்னு கிட்ட டேக்கிள் பண்ணாது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பேசிக் அசம்ஷன்ஸை வச்சு இந்த எஸ்டிமேட்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ்டிமேட்ஸை போய் செக் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. எந்த பேசிக் அசம்ஷனை வச்சு அந்த எஸ்டிமேட்டை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த பேசிக் அசம்ஷன்ஸை செக் பண்ணணும். அதனால தான் நவ் யூ ஹேவ் டு இன்கார்பரேட் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் தென் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மெயின் எக்ஸாமில் உட்காரும் போது அசால்ட்டாக பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது, விச் ஆக்ஷன் வைலேட்ஸ் SC 300ஓட ஐடி ரேட்டு பிரின்சிபல். SC 300 என்ன சொல்கிறாங்க? ஆடிட்டை பிளான் பண்ணு. நடுவில் புதுசாக எதாவது விஷயங்கள் தெரிய வந்தால் அது அந்த ஆடிட் பிளான் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலாம் திருப்பி நீ என்ன பண்ண மாடிஃபை பண்ணிகிட்டே இரு. அதாவது அப்டேட்டட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுது SC 300. இதை முற்றிலும் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டயலாகை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 3 பாயிண்ட் வந்து SC 300க்கு சாதகமாக இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் SC 300க்கு பாதகமாக இருக்குது. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரீவிசிட்டிங் த பிளான் பேஸ்ட் ஆன் இன்டர்ம் ரிசல்ட்ஸ் கரெக்டு. அதுக்கப்புறம் ஃபைனலைசிங் த ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுதான் ஆன்சர். இது மட்டும்தான் பாதகம். அடுத்தது டாக்குமெண்டிங் த சேஞ்சஸ் பண்ணணும், டீம் டிஸ்கஷன்ஸ் ஆன் அப்டேட்ஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து பி தான். நெக்ஸ்ட் ஒன், இதில் நார்மல் கேஸ் தான். அடுத்தது, குரூப் ஆடிட்டர் ரிலைஸ் ஆன் காம்பனண்ட்டோட ஒர்க்கு. ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் இன்க்ளூட் வாட்? குரூப் ஆடிட்டர் நான் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர். கன்சால்டேஷன் பண்ணும்போது சப்சிடரி கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்குறாங்க. இதை அவங்க எதில் இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த என்டையர் குரூப் ஆடிட்டை பண்ணக்கூடிய குரூப் ஆடிட்டர் அவரோட ஸ்ட்ராட்டஜியில் எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்குறாங்க. குரூப் ஆடிட்டர் ரிலைஸ் ஆன் காம்பனண்ட்டோட ஒர்க். ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் இன்க்ளூட் வாட் அப்படின்னு கேட்டால் கம்யூனிகேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி த்ரெஷோல்டா, இல்லை இண்டிபெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் காம்பனண்ட் ரிஸ்கா, இல்லை போஸ்ட் ஆடிட் அக்ரிகேஷன் ஒன்லியா? நல்ல கெத்தாக கேட்டிருக்கான்ப்பா கேள்வி. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? குரூப் ஆடிட்டர் ரிலைஸ் ஆன் காம்பனண்ட்டோட ஒர்க்கு. என்ன சொல்கிறாங்க? குரூப் ஆடிட்டர் ரிலைஸ் ஆன் த காம்பனண்ட்டோட ஒர்க்கு. அப்படின்னும் போது குரூப் ஆடிட்டர்னுடைய ஆடிட் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் இன்க்ளூட் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. மஸ்ட் இன்க்ளூட் கம்யூனிகேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி த்ரெஷோல்டு. அதாவது வென் ஐ ரிலை அப்பான் த காம்பனண்ட்டோட ஒர்க்கு, நான் வந்து அந்த காம்பனண்ட்டோட ஆடிட்டர், அதாவது அந்த சப்சிட்ரியோட ஆடிட்டர் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லணும், எங்களுக்கு இருக்கிறது 10 சப்சிட்ரி, அந்த 10 சப்சிட்ரியில் இருக்கிறதுலே நீங்கள் தான் பெரிய சப்சிட்ரி, அதனால் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டு, நீங்கள் ஆடிட் பண்ணுற அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு எங்கள் கன்சாலிடேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்றது, அதனால் நீங்கள் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆடிட்டர்கிட்டையும், ஒவ்வொரு சப்சிடரி ஆடிட்டர்கிட்டையும் குரூப் ஆடிட்டர் கம்யூனிகேட் பண்ண வேண்டியது என்னென்னா,
எனக்கு மொத்தம் 10 சப்சிடரி இருந்தாலும் நீங்கள் தான் 7th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்சிடரி. ஸோ உங்கள் கம்பெனியில் ஏதாவது தப்பு நடந்தால் அது என்ன எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற மெட்டீரியாலிட்டி த்ரெஷோல்டை ஒவ்வொருத்தர்கிட்டையும் முன்கூட்டி சொல்லிட்டா தான் அவங்களுக்கு தெரியும் ஹவு மெட்டீரியல் தே ஆர் டு த ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனிக்கு அவங்க எவ்வளோ மெட்டீரியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம அவங்கள ரிலை பண்ண முடியும். அப்போ குரூப் ஆடிட்டர் ரிலைஸ் ஆன் த காம்பனண்ட் ஆடிட்டர் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதை கம்யூனிகேட் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியில்? கம்யூனிகேஷன் மெட்டீரியல் த்ரெஷோல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த காம்பனன்ட்ஸ். ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு 10 சப்சிடரி இருந்தாலும் அதில் ஒரு 3 சப்சிடரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், 2 சப்சிடரி மீடியோக்கராக இருக்கும், 2 சப்சிடரி தேவையே படாது உங்களுக்கு. அது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் பிக்சர்ஸ் குரூப்லாம் இருக்காங்களே, பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சப்சிடரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சப்சிடரியில் அவங்க சும்மா 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 50 லட்சம் தான். அந்த இன்வெஸ்டாரே நீங்கள் தான், அது 100% சப்சிடரி. அப்போ அந்த 50 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த குட்டி சப்சிடரியை போய் நீங்கள் வந்து பெரிய ஆளாக நினச்சி அதை பற்றி அவ்வளோ தூரம் ஆடிட் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அது லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால் இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த காம்பனன்ட்ஸ் அதை பண்ணுங்கள் அப்படின்னு யாருக்கும் சொல்லவே முடியாது. இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த காம்பனன்ட்ஸ் எப்படி இருந்தாலும் எல்லா காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஆடிட்டர் பண்ணிட்டார். அதையே நான் அவங்கக்கிட்ட சொல்லணும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. அதுக்கப்புறமா காம்பனண்டோட ரிஸ்க் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது, அதனால் அது தேவையில்லை நீங்கள் சொல்ல முடியுமா? 100 சப்சிடரி சேர்ந்தால் தான் ஒரு ஹோல்டிங் கம்பெனியோட கன்சால்டேஷன் நடக்கும். அப்படின்னும் போது அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட்டுங்கிறது இங்கே சப்சிடரி கம்பெனி, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. அடுத்தது பார்த்துக்கலாம், ஏதாவது இருந்தால் கன்சால்டேஷனாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என் ஸ்ட்ராட்டஜியில் என்ன நான் போட்டு வச்சுருக்கேனோ அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. போஸ்ட் அக்ரிகேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா காம்பனண்டோட ஆடிட்டர் உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே தெரியாமல் தவிச்சு போயிடுவாங்க. அதனால் இட் இஸ் பெட்டர் தட் யூ கம்யூனிகேட் தி மெட்டீரியாலிட்டி த்ரெஷ்ஹோல்டு டு ஆல் த காம்பனண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தரமான கொஸ்டின். ஸோ இந்த எபிசோடில் வி ஹவ் ஃபினிஷ்டு 26 இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கொஷின்ஸ். அடுத்த எபிசோடில் ஐம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் த நெக்ஸ்ட் 25 கொஷின்ஸ். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இது ஒரு ரா அண்ட் ரியல் கண்டென்ட். இதில் வந்து எதுவுமே ஸ்கிரிப்டிங்கே கிடையாது. நீங்கள் எப்படி கொஷினை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி அதோட லிமிட் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்குமே இருக்குது. நம்ம இதை சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ தான் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஷினை பார்த்தா ஃபஸ்ட்டு டைம் என்ன டவுட் வருமோ அந்த டவுட் எனக்கும் வரணும். அப்போ தான் என்னால் உங்களுக்கு ஏற்படுற டவுட்டுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். நான் இது எல்லாத்தையும் ஒரு தடவை முன்னாடி பார்த்து ஆன்சர்லாம் மார்க் பண்ணி வச்சு நான் ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டேன்னா உங்களோட ஆங்கிள்லேருந்து என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால பேசிக்காக வி ஆர் டேக்கிங் இட் இன் வெரி 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 ரா ஃபார்மேட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிஏ சர்க்கிளில் இஃப் யூ ஹேவ் வாட்ஸ்அப் குரூப் ஒரு டெலிகிராம் குரூப், please do subscribe to the channel and share the content with many of your friends, because this MCQ revision can be a game changer for your Jan 26 or May 26 examination. Thank you so much. Have a nice day. Bye bye.